السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. وكأي من نبي قاتل معه ربيون كثير وما وهنوا لما أصابهم في سبيل الله وما ضعفوا وما استكانوا والله يحب الصابرين. قال رسول الله صلى الله عليه وسلم: إن عظم الجزاء من عظم البلاء، وإن الله عز وجل إذا أحب قوما ابتلاهم، فمن رضي فله الرضا ومن سخط فله السخط. رواه الترمذي وابن ماجه. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டம் யார், எப்படிப்பட்ட பண்புகளை உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்பதை தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினத்திலே அல்லாஹ் யாரை நேசிக்கின்றான் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்காக அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை இந்த உலகத்தில் படைத்ததே சோதிப்பதற்காகத்தான். அது உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சோதனை இல்லை என்று சொன்னால் அவனை அல்லாஹ் நேசிக்கவில்லை என்று அர்த்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சோதனை வருகின்றது, கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றன என்று சொன்னால் இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இரண்டாவது, துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் வரும் பொழுது, அல்லாஹ்வின் புறமிருந்து சோதனை வரும் பொழுது பொறுமையாக இருக்கும் பொழுது பொறுமையாளர்களையும் அல்லாஹ் நேசிக்கின்றான். ஆக இன்றைய தினத்திலே நாம் பார்க்கக்கூடிய இந்த இரண்டு விஷயங்களைத்தான். சோதனை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வரும், அப்படி சோதனை வரும் பொழுது நாம் பொறுமையாக எப்படி இருக்க வேண்டும், இந்த இரண்டு பண்புகளும் சோதனை வந்து அதிலே பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேசிக்கின்றான். அல்லாஹ்வினுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே எடுத்துச் சொல்லுகின்றார்கள்: இன்ன இஸமல் ஜஸாஇ மின் இஸமில் பலா. இந்த உலகத்திலே எந்த அளவிற்கு பெரிய சோதனை ஒரு மனிதனுக்கு வருகின்றதோ அந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே கூலியும் மிகப்பெரியதாக இருக்கும். அடுத்து முத்தாய்ப்பாக அழகான முறையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள்: வஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் இதா அஹப்ப கௌமன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சமுதாயத்தை நேசித்தான் என்று சொன்னால், ஒரு கூட்டத்தை அல்லாஹ் நேசித்தான் என்று சொன்னால் இப்தலாஹும், அல்லாஹ் அவர்களை சோதிக்கின்றான். அல்லாஹ்வினுடைய நேசம் மனிதனுக்கு இருக்கின்றது என்று சொன்னால் எந்த மனிதனை, எந்த கூட்டத்தை, எந்த சமுதாயத்தை அல்லாஹ் நேசிக்கின்றானோ அவர்களை சோதனைக்கு அல்லாஹ் ஆளாக்குகின்றான். அல்லாஹ்வினுடைய சோதனை வரும் பொழுது அந்த சோதனைகளை அல்லாஹ்விற்காக எவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ, எவர்கள் அல்லாஹ்விற்காக பொறுத்துக் கொள்கின்றார்களோ, அல்லாஹ்வின் புறமிருந்து வந்திருக்கின்றது ஆகவே பொறுமையாக இருக்க வேண்டும் என்று எவர்கள் பொறுமையை கையாளுகின்றார்களோ, அதை கொண்டு திருப்தி அடைகின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம், அல்லாஹ்வினுடைய திருப்தி கிடைக்கும். இதற்கு மாற்றமாக எவர்கள் கோபப்படுகின்றார்களோ,
பொறுமையை இழந்து விடுகின்றார்களோ, புலம்புகின்றார்களோ, அல்லாஹ்வை குறை சொல்லுகின்றார்களோ, பலமுத்தம் அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய கோபம் தான் கிடைக்கும். சோதனை என்பது கண்டிப்பாக வரும். ஆக அல்லாஹ் நம்மை நேசிப்பதன் காரணமாகத்தான் நம்மை இந்த உலகத்திலே சோதிக்கின்றான். அப்படி அல்லாஹ்வின் புறமிருந்து சோதனை வரும் பொழுது நாம் அமைதியாக இருந்தோம் என்று சொன்னால், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு பொறுமை காப்போம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் நமக்கு வரும். இல்லை என்று சொன்னால், அல்லாஹ்வையே குறை கூறி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய வேதனை தான் நமக்கு வரும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதி மற்றும் இப்னு மாஜாவிலே இடம்பெறுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சோதனை என்பது எப்பொழுது அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தானோ அப்பொழுதிருந்தே சோதனை என்பது இருக்கின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து சொர்க்கத்திலே வைத்த பிறகு ஷைத்தான் என்ற சோதனையை அல்லாஹ் அவர்களுக்கு வைத்தான். மரத்தை நெருங்காதீர்கள், இந்த கனியை சாப்பிடாதீர்கள் என்ற சோதனையை அல்லாஹ் வைத்தான். அதற்கடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மனித வரலாற்றிலே ஏராளமான சோதனைகள். ஹாபீல் காபீல், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள், திருமண விஷயத்திலே இருவருக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்படுகின்றது. ஹாபீலை காபீல் கொலை செய்வதற்காக தன்னுடைய கரத்தை உயர்த்துகின்றான். சோதனை இங்கே வந்துவிட்டது. காபீலிடத்திலே ஹாபீல் சொல்லுகின்றான், நீ என்னை கொல்லுவதற்காக உனது கரத்தை உயர்த்தும் பொழுது நான் என்னுடைய கரத்தை உயர்த்த மாட்டேன். ஏன் தெரியுமா? இது அல்லாஹ்வின் புறமிருந்து வரக்கூடிய சோதனை. ஆக ஹாபீல் சோதனையிலே வெற்றி பெற்றான், காபீல் சோதனையிலே தோல்வி அடைந்து விட்டான், தன்னுடைய சகோதரனையே கொலை செய்து விட்டான். இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான சோதனைகள் மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அல்லாஹ் இந்த உலகத்திலே நம்மை சோதிப்பான். சகோதர சகோதரிகளே, எப்படியெல்லாம் சோதிப்பான்? அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல்-ஜூஅ் வனக்ஸின் மினல் அம்வாலி வல்-அன்ஃபுஸி வஸ்-ஸமராத். நான் உங்களுக்கு சிறிது பயத்தை கொடுத்து சோதிப்போம், உங்களை நான் சிறிது பயத்தை கொண்டு சோதிப்போம். அடுத்து பசியை கொடுத்து சோதிப்போம். உங்களுடைய செல்வம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உயிர்கள், இவைகளுடைய இழப்பை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம். சில நேரங்களிலே உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு குறைந்துவிடும் அல்லது ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும். சில நேரங்களிலே உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் உங்களை மட்டும் சென்று விடுவார்கள், அவர்களை நான் கைப்பற்றிக் கொள்வேன். சில நேரங்களிலே உங்களுக்கு கனிவகைகள், உணவுகளிலே எல்லா விதமான குறைகளும் ஏற்பட்டுவிடும். ஆக இப்படி உங்களை எல்லா விதங்களிலும் நான் சோதிப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யார் தெரியுமா உலகத்திலேயே வைத்து அதிகமாக சோதனைக்கு ஆளாகக்கூடியவர்கள்? இன்ன அஷத்தன்னாஸி பலாஅன் அல் அன்பியா. உலகத்திலேயே வைத்து அதிக சோதனைக்கு ஆளாகக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் புறமிருந்து அதிகமாக சோதிக்கப்படக்கூடியவர்கள் நபிமார்கள் தான். தும்மல் அம்சல் பல் அம்சல். அதற்கடுத்து நபிமார்களை ஒட்டி எவர்கள் மிக நல்லவர்களாக நபிமார்களோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதிகமான சோதனை வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சற்று நபிமார்களுடைய வரலாற்றை பாருங்கள் சகோதர சகோதரிகளே. ஏராளமான நபிமார்களுடைய வரலாற்றை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் அவர்களை எந்த அளவிற்கு சோதித்தான், அப்படி அவர்களுக்கு சோதனை வரும் பொழுது அவர்கள் எந்த அளவிற்கு பொறுமையாக இருந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனிலே படிக்கின்றோம், ஹதீஸ்களிலே படிக்கின்றோம். ஒன்றல்ல, இரண்டல்ல, 10 அல்ல, 20 அல்ல, 100 அல்ல, 200 அல்ல, 950 வருடங்கள் தங்களுடைய சமுதாய மக்களை அல்லாஹ்வின் பாதையிலே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அந்த மக்கள் எந்த அளவிற்கு சோதித்தார்கள், எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள், துன்பத்தை கொடுத்தார்கள், நாம் அனைவரும் அறிந்தது. எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், ஒரு நபி இருந்தார், அந்த நபி தங்களுடைய சமுதாய மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டிருந்தார். அந்த மக்கள் அந்த நபியினுடைய உடலிலே கல்லை கொண்டு எரிவார்கள், அவருடைய முகத்தில் இருந்து ரத்தம் வழிந்து கொண்டு இருக்கும். அல்லாஹ் அக்பர். எப்படி இருக்கும்? அவருடைய முகத்தில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்கும். கல்லால் அடிப்பார்கள், துன்புறுத்துவார்கள், அல்லாஹ்வின் புறமிருந்து சோதனை வரும். அந்த மக்களுக்கு எதிராக அவர் பத்துஆ செய்ய மாட்டார்,
அந்த மக்களை எதிர்த்து சண்டையிட மாட்டார், அந்த மக்களை சபிக்க மாட்டார். மாறாக அவர் தன்னுடைய முகத்தில் இருந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டவராக அந்த மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பார். எப்படிப்பட்ட சோதனை! இன்று நம்முடைய நிலை என்ன? லேசாக ஒரு முள்குத்தி விட்டால் யா அல்லாஹ் எனக்கா இந்த சோதனை, லேசாக தலைவலி எடுத்து விட்டால் தொழுகைக்கு விடுமுறை, காய்ச்சல் வந்து விட்டால் புலம்பல் ஆரம்பித்து விடும், அல்லாஹ்வை குறை கூற ஆரம்பித்து விடுவோம். இதைவிட பெரிய நோய் ஏதேனும் வந்துவிட்டால் யா அல்லாஹ் உனக்கு கண்ணே இல்லையா என்று அல்லாஹ்வையே குறை சொல்லுவோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடங்கள் தங்களுடைய சமுதாய மக்களுடைய இன்னல்களையும் துன்பங்களையும் எப்படி சகித்துக் கொண்டார்கள், அந்த மக்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை எப்படி சோதித்தான். சகோதர சகோதரிகளே, அந்த மக்களிடத்திலே செல்லுவார்கள், தனிமையிலே செல்லுவார்கள், கூட்டமாக இருக்கக்கூடிய மக்களிடத்திலே செல்லுவார்கள், இரவிலே செல்லுவார்கள், பகலிலே செல்லுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வருவதை அந்த மக்கள் பார்த்து விட்டார்கள் என்று சொன்னால் என்ன செய்வார்கள் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இங்கே வந்தால் அவர்கள் அங்கே ஓடுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரே வந்தால் தங்களுடைய முகத்தின் மீது அவர்கள் துணியை போட்டுக் கொள்வார்கள். எங்கே நூஹ் நம்மை பார்த்தால் சத்தியத்தை நமக்கு எடுத்துச் சொல்லுவார்கள் என்று. அப்படி அதையும் மீறி அவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது, ஏழைகளை கொள்கையின் பக்கம் அந்த மக்களை அழைக்கும் பொழுது அந்த மக்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய முகத்திலே துணியை போட்டுக் கொள்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய விரல்களை தங்களுடைய காதுகளுக்குள் வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய அழைப்பு காதிலே விழக்கூடாது என்பதற்காக. சற்று யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. வீட்டிலே நாம் நம்முடைய மனைவியிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றோம். வேலையிலே இருப்பார், மனைவி வேலையிலே இருப்பார். நாம் சொன்னது அவருடைய காதில் விழுந்திருக்கார் என்று அலட்சியம் செய்யவில்லை, காதிலே விழுந்திருக்கார். ஒரு முறை சொல்லி இருப்போம், 2 முறை சொல்லி இருப்போம், 3வது முறை நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? முகமெல்லாம் சிவந்துவிடும், கோபப்படுவோம், மனைவியை திட்டுவோம். காதில் விழவில்லையா, நீ என்ன செவிடா என்று கேட்போம். ஒரு முறை 2 முறை நம்முடைய பேச்சை கேட்காதிருந்தாலே நமக்கு இப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி சோதித்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை? 950 வருடங்கள் இதே நிலைதான் அவர்களுக்கு இருந்தது. அப்படி இருந்தும் பொறுமையாக அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மக்களை அழைத்தார். இதே போன்று எண்ணற்ற நபிமார்களை எடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூறுகின்றான், கான இப்ராஹீம் உம்மத்தன் கானிதன் லில்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்தார். தனி மனிதரை அல்லாஹ் சமுதாயம் என்று சொல்லுகின்றான். ஏன் தெரியுமா? அவர்களை சோதித்த அளவிற்கு அல்லாஹ் வேறு யாரையும் சோதிக்கவில்லை. எல்லா நபிமார்களிலும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உற்ற தோழன், அல்லாஹ்வினுடைய உற்ற தோழன் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக கடுமையாக சோதித்தான். எல்லா நபிமார்களை விடவும் இவர்களை அதிகமாக சோதித்தான். வெளியில் இருந்தும் சோதித்தான், உள்ளுக்குள் இருந்தும் சோதித்தான். வெளியில் இருந்து என்று சொன்னால் அவருடைய சமுதாயத்திடமிருந்து, அந்த நேரத்திலே வாழ்ந்த மன்னர் நம்முரிடமிருந்து அல்லாஹ் சோதித்தான். உள்ளுக்குள் என்று சொன்னால் அவருடைய தந்தையை கொண்டு, அவருடைய மனைவிகளை கொண்டு, அவருடைய பிள்ளைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். சகோதர சகோதரிகளே, எப்படியெல்லாம் சோதனை! வைதிகலா இப்ராஹிம் ரப்பூஹு கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹு. உம்முடைய இறைவன் இப்ராஹிமை சில வார்த்தைகளை கொண்டு சோதித்தார். அவர் அவற்றை முழுமைப்படுத்தினார். எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சோதனையின் உச்சகட்டம், அவர்களை அல்லாஹ் சோதிப்பதன் உச்சகட்டம். எல்லா நபிமார்களும் ஊரை விட்டு, பெரும்பாலான நபிமார்கள் ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள். இவர்களுக்கும் அது நடந்தது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எந்த நபிக்கும் நடக்காத ஒரு மிகப்பெரிய சோதனை இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அதைத்தான் இன்று வரை உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். தன்னுடைய தள்ளாத வயதிலே பிறந்த
இஸ்மாயில் என்ற குழந்தையை நடமாடக்கூடிய வயதிலே, அந்த குழந்தை ஓடியாடக்கூடிய வயதிலே அல்லாஹ்விற்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று நேரடியாக கூட அல்லாஹ் சொல்லவில்லை, கனவிலே சொல்லுகின்றான். அதையும் நிறைவேற்றி காண்பித்தார்கள். ஆக அல்லாஹ் எந்த அளவிற்கு நேசிக்கின்றானோ அந்த அளவிற்கு சோதனைகளும் வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், வீரமிக்க நபியாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எவ்வளவு சோதனை! சுப்ஹானல்லாஹ், ஃபிரௌனை எதிர்த்து ஆனால் ரப்புக்குமல் அஅலா, நான் தான் மிகப்பெரிய இறைவன் என்று சொன்னவனுக்கு முன்னால், நீ அல்ல இறைவன், உனக்கு இறைவனுடைய எந்த தன்மையும் இல்லை, யார் தெரியுமா உன்னுடைய இறைவன்? ரப்புனல்லதீ அஅதா குல்ல ஷைஇன் கல்கஹு ஸும்ம ஹதா, யார் ஒவ்வொரு பொருளையும் படைத்து அதற்கான வடிவத்தை கொடுத்து பிறகு அதற்கான வழியை காட்டி இருக்கின்றானோ அப்படிப்பட்டவன் தான் நம்முடைய இறைவன் என்று அவரிடத்திலே பிரகடனம் செய்தவர்கள். அவர்களை அல்லாஹ் எப்படி கூறினான்? அவர்களுடைய கூட்டம் பனி இஸ்ராயீல் தௌராத்தை வாங்குவதற்காக செல்லுகின்றார்கள். தன்னுடைய இடத்திலே இன்னொரு நபியை விட்டு செல்லுகின்றார்கள், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. 40 நாட்கள் சென்று தௌராத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும் பொழுது பார்த்தால் ஏகத்துவவாதிகளாக, தௌஹீத்வாதிகளாக, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த மக்கள் காளைக்கன்றை வணங்க ஆரம்பித்து நிற்கிறார்கள். எப்படி இருக்கும் நிலை? அல்லாஹ், ஒரு நபி உயிரோடு இருக்கும் பொழுது ஒன்றுக்கு 2 நபிமார்கள் இருக்கின்றார்கள், ஒருவர் அவர்களுடனேயே இருக்கின்றார். அப்படி இருந்தும் கூட காளைக்கன்றை வணங்குகின்றார்கள் என்று சொன்னால் அந்த பனி இஸ்ராயீல் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கும்? அந்த சமுதாயம், அப்படிப்பட்ட சமுதாயத்தை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கூறினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறைவாக சென்று குளிப்பார்கள். அப்படி குளிக்கும் பொழுது அவர்களை பின்பற்றக்கூடிய அவர்களுடைய சமூகம், இவர் மக்களுக்கு மத்தியில் குளிப்பதில்லை, இவருடைய உடலில் ஏதோ நோய் இருக்கின்றது என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டு இருந்தார்கள். அது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ஃபிரௌனை அழித்து விட்டான், அவனுடைய கூட்டத்தாரை அழித்து விட்டான், எகிப்திற்குள் நுழையுங்கள் என்று சொன்னால், இந்த மக்களை எதிர்த்து போரிடுங்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? மூசாவே, இதஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், மூசாவே நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்கள், நீங்கள் உங்களுடைய இறைவனும் சென்று சண்டையிடுங்கள், நாங்கள் இங்கேயே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம், வெற்றி அடைந்து விட்டோம் என்று சொல்லுங்கள், நாங்கள் உள்ளே வருகின்றோம் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். சகோதரர்களே, இந்த சோதனையிலும் அவர்கள் வெற்றி கண்டார்கள். இப்படி பனி இஸ்ராயீல் அவர்களுடைய சமுதாயமாகவே இருந்த போதும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதித்தான். அந்த சோதனையிலும் அவர்கள் வெற்றி கண்டார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. ஆக ஒரு நபி எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உரியவராக ஆகிறாரோ அந்த அளவிற்கு அவருக்கு சோதனைகளும் அதிகமாக வருகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு நேசமான நபிமார்களில் ஒருவர், அவர்களையும் அல்லாஹ் சோதித்தான். பிள்ளை, தன்னுடைய பாசத்திற்குரிய குழந்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறுவயதிலே தொலைத்து விடுகின்றார்கள். சிறுவயதிலே அவர்களுடைய சகோதரர்களின் சதியால் அவர்களிடமிருந்து பிரிக்கப்படுகின்றார்கள். கல்லாத வயதாகும் வரை தன்னுடைய கண்பார்வை போகக்கூடிய அளவிற்கு யூசுப்பை நினைத்து அழுது கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடைய கடைசி வயதிலே அவர்களை அல்லாஹ் சேர்த்து வைக்கின்றார். ஆக அவர்களுடைய பிள்ளையை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகன்களை கொண்டு சோதிக்கப்பட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இன்னமா அஸ்கு வஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலைகளையும் வேதனைகளையும் அல்லாஹ்விடமே நான் முறையிடுகின்றேன் என்று சொன்னார்கள். மக்களை குறை சொல்லவில்லை. அவர்கள் அல்லாஹ்வையும் குறை சொல்லவில்லை, மக்களையும் குறை சொல்லவில்லை. மாறாக தனக்கு ஏற்பட்ட சோதனையின் காரணமாக அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய வேதனையை முறையிடுகின்றார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்சமான அல்லாஹ் அக்பர். எந்த அளவிற்கு அல்லாஹ் சோதித்தான் அவர்களை, எந்த அளவிற்கு அவர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டன.
மக்காவிலே இருந்த குறைஷியர்கள் எவ்வளவு துன்பங்களையும் தொல்லைகளையும் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, தாயிஃபிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, மக்காவிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பனி இஸ்ராயீல் எப்படி அவர்களுடைய நபிமார்களை கொன்றார்களோ அதே போன்று கொல்வதற்கான சதித்திட்டத்தையும் தீட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு துணிந்து விட்டார்கள். இதைவிட வேறு என்ன வேண்டும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த சோதனை இவ்வளவு. அதற்கடுத்து மதீனாவிற்கு சென்றால் அங்கும் நிம்மதியாக இருந்தார்களா? உஹது போரிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பற்கள் உடைக்கப்படுகின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சாலையின் வழியாக அவர்களுடைய கடவாய் பல்லிற்குள் ஒரு கம்பி நுழைந்து விட்டது. அதை எடுப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்லுகிறார்கள், கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜூ நபிய்யஹு. எந்த சமுதாயம் தங்களுடைய நபியை காயப்படுத்தி விட்டதோ அவர்கள் எப்படி வெற்றி அடைவார்கள் என்று கேட்டார்கள். அந்த அளவிற்கு துன்பத்தை கொடுத்தார்கள். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உஹது போரிலே உங்களுக்கு காயம் ஏற்பட்டதல்லவா? யா ரசூலல்லாஹ், உஹது போரிலே நீங்கள் கடுமையாக தாக்கப்பட்டீர்கள் அல்லவா? இதைவிட உங்களுக்கு வேதனையான சம்பவம் ஏதேனும் நடந்திருக்கின்றதா என்று கேட்டால், இதைவிட வேதனையான சம்பவம் தாயினுடைய சம்பவம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகின்றார்கள். முஸ்லிம்களை பிரிக்க வேண்டும் என்பதற்காக முனாஃபிக்குகள் இன்னொரு பள்ளிவாசலை கட்டுகின்றார்கள். இந்த பள்ளியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா கைர், தக்வாவினுடைய அடிப்படையிலே எந்த பள்ளியினுடைய பேஸ்மென்ட், எந்த பள்ளியினுடைய அடித்தளம் தக்வாவை கொண்டு இருக்கின்றதோ அந்த பள்ளியில் நீங்கள் நின்று வணங்குவதுதான் சிறந்தது நபியே என்று அல்லாஹ் கூறுகின்றான். இவர்கள் கட்டிய பள்ளியை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இவர்கள் கட்டிய பள்ளிவாசல் தீங்கிழைக்கக்கூடிய பள்ளிவாசல். இவர்கள் கட்டிய பள்ளிவாசல் எப்படிப்பட்ட பள்ளிவாசல்? மூமின்களுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய பள்ளிவாசல். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே, மூமின்களுக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தக்கூடிய பள்ளிவாசல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அந்த அளவிற்கு இவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனையாக இருந்தார்கள். ஒருக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டால் கிளம்பி வருவார்கள். பாதி தூரத்திலேயே நாங்கள் இங்கிருந்து சென்று விடுகின்றோம் என்று கருத்து வேறுபாடு கொண்டு திரும்பி விடுவார்கள். உஹது போரிலே அப்படித்தான் முனாஃபிக்குகள் திரும்பி சென்றார்கள். இன்னும் பல போர்களிலே வரவே மாட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வந்ததும் ஏன் போருக்கு வரவில்லை என்று கேட்டால், இன்ன புயூதனா அவ்ரா, எங்களுடைய வீடுகள் ஆண் மக்களை விட்டும் காலியாக இருந்தது. வீட்டிலே பெண்கள் இருக்கின்றார்கள், அவர்களை பாதுகாப்பதற்கு ஆண் இல்லை. வயலிலே வேலை இருந்தது, தோட்டத்திலே விளைச்சல் இருந்தது. ஆகவே எங்களால் வர முடியவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், அவர்களுடைய வீடுகள் எல்லாம் காலியாக இல்லை, இவர்கள் போருக்கு வருவதை விரும்பவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக முனாஃபிக்குகளின் மூலமாக இவ்வளவு சோதனைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. இப்படி சோதனை என்பது எல்லா நபிமார்களுக்கும் வந்தது. சஹாபாக்களை எடுத்துக்கொண்டால் அடுத்து யாருக்கு சோதனை வரும் என்று சொல்லுகின்றார்கள்? சும்மல் அம்சல் பல் அம்சல், நபிக்கு அடுத்த ஸ்டேஜிலே யார் இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை? அடுத்த கலீஃபாக வருகின்றார்கள். கலீஃபாவாக வந்தவுடனே அவர்களுக்கு முன்னால் மிகப்பெரிய 4 பிரச்சனைகள் வருகின்றன. முதலாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஜகாத் கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று திரும்புகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே இல்லை, இனிமே நாங்கள் ஜகாத் கொடுக்க மாட்டோம். இரண்டாவது பிரச்சனை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனே, மௌத்தான உடனே சில மக்கள் எழுகிறார்கள், நாங்களும் அல்லாஹ்வினுடைய தூதர் தான். அஸ்வத் அல்-அனசி, முஸைலமா கஸ்ஸாப் போன்றவர்கள் நாங்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் என்று பிரகடனப்படுத்துகின்றார்கள்.
மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் தன்னுடைய வளர்ப்பு மகனான ஸைத் இப்னு ஹாரிஸாவினுடைய மகன் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த நேரத்திலே அவருக்கு 16 அல்லது 17 வயதுதான் ஆகியிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை ஒரு படை தளபதியாக நியமித்து ஒரு நாட்டிற்கு அனுப்புகின்றார்கள். அதற்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் ஆனதும் அந்த படை அப்படியே நிறுத்தி வைக்கப்படுகின்றது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு. இந்த படையை அனுப்புவதா வேண்டாமா? இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த படையை அனுப்ப சொன்னார்களோ அந்த படையை அனுப்பாமல் இருப்பதற்கு எனக்கு என்ன ஏற்பட்டது? நான் ஏன் அனுப்பாமல் இருக்க வேண்டும்? இல்லை, சூழல் சரியில்லை, அதெல்லாம் இல்லை, அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். சரி, இவர் இளம் வயதுடையவர், 16-17 வயதுதான் ஆகின்றது. இவரை எப்படி படை தளபதியாக நியமிப்பது? ஆகவே இவரை எடுத்துவிட்டு வேறு ஒருவரை நீங்கள் படை தளபதியாக வையுங்கள் என்றதும் நியமியுங்கள் என்று சொன்னதும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை படை தளபதியாக நியமித்தார்களோ அவரை விட்டுவிட்டு நான் வேறு ஒருவரை எப்படி படை தளபதியாக நியமிப்பேன் என்று சொல்லுகிறார்கள். ஆக எவ்வளவு சோதனை அவர் ஆட்சியிலே அமர்ந்தவுடன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை சோதித்தான். அதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். விளைவாக அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை எடுத்துக்கொண்டார். ஏராளமான சஹாபாக்கள் எவ்வளவு துன்பங்களையும் கஷ்டங்களையும் சகித்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருந்தார்கள். ஏன்? அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். இன்று நமக்கும் இந்த சோதனை வரும். நமக்கும் சோதனைகள் வரும் சகோதர சகோதரிகளே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான், அபஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலல் லதீன ஹலவ் மின் கப்லிகும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஉ வத்-ضراء வஸுல்சிலு ஹத்தா யகூன الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب أفحسبتم أن تدخلوا الجنة. நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னதுமே நேரடியாக சொர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட துன்பங்களும் எப்படிப்பட்ட வேதனைகளும் சோதனைகளும் வந்ததோ அப்படிப்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? அவர்களுக்கு சோதனைகள் வந்தது. எந்த அளவிற்கு வந்தது தெரியுமா? நபியும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹ்வை பார்த்து கேட்கிறார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி எப்பொழுது வரும்? யா அல்லாஹ், எப்பொழுது உன்னுடைய உதவியை இறக்குவாய் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு சோதனை வந்தது. அல்லாஹ் கூறுகின்றான், அலா, கேட்டுக்கொள்ளுங்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வினுடைய உதவி உங்களுக்கு மிக சமீபமாக இருக்கின்றது. ஈமான் கொண்டு விட்டால் அப்படியே உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது, சோதனை வரும். அல்லாஹ் உங்களை சோதிப்பான், உங்களுடைய ஈமானை சோதிப்பான். சகோதர சகோதரிகளே, இன்று நாம் எல்லாம் முஸ்லிமாக ஆகிவிட்டோம். இந்த ஈமானினுடைய அருமையை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரிடத்திலே சென்று கேளுங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரியிடத்திலே கேளுங்கள். யார் தன்னுடைய பெற்றோரை விட்டு, தன்னுடைய உறவினர்களை விட்டு, தன்னுடைய சொந்த பந்தங்களை விட்டு, தன்னுடைய வீட்டு வாசலை விட்டு வெளியே தன்னந்தனியாக வந்து நின்று கொண்டு நான் அல்லாஹ்விற்காக ஈமான் கொண்டிருக்கின்றேன், அல்லாஹ்விற்காக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், எனக்கு யா அல்லாஹ் உதவி செய்வாயா என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய உதவி அந்த சகோதரனுக்கு வருகின்றது, அந்த சகோதரிக்கு வருகின்றது. அவர்களிடத்திலே சென்று இந்த ஈமான் என்றால் என்ன என்று கேளுங்கள், சோதனை என்றால் என்னவென்று கேளுங்கள், தெரியும். என்று நம்முடைய நிலை என்ன? நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றது. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை நமக்கு சோதனையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நம்முடைய செல்வங்களை அல்லாஹ் சோதனையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். என்று நம்முடைய பிள்ளைகளின் கண்களுக்கு முன்னால் இன்றைய கல்வி முறையினுடைய அடிப்படையிலே எதை கற்றுக் கொடுக்கின்றோம்?
மகனே நல்லபடியாக படித்து டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும், ஐடி ஃபீல்டிற்கு செல்ல வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும். நீ சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கிவிட்டால் கட்டிவிட்டால் அடுத்த நிமிடமே உனக்கு திருமணம் முடித்து வைத்து விடுகின்றோம். வயது 25 ஆனாலும் பரவாயில்லை, 30 ஆனாலும் பரவாயில்லை, 35 ஆனாலும் பரவாயில்லை, ஒரு வீட்டை கட்டிவிடு, உனக்கு திருமணத்தை முடித்து வைப்போம். அது சிறு வயதிலிருந்து அவர்களை எப்படி வளர்க்கின்றோம்? காசு, பணம், இதுதான் உன்னுடைய நோக்கம், உன்னுடைய குறிக்கோள். நல்லபடியாக சம்பாதித்து விட்டாய் என்று சொன்னால் அடுத்து உனக்கு உலகத்திலே அனைத்தும் கிடைத்துவிடும் என்று. விளைவு என்ன? இன்று நம்முடைய இளம் சமுதாயம் ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, அல்லாஹ்வின் புறமிருந்து வரக்கூடிய சோதனை என்றால் என்ன, எதுவுமே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சோதனை வரும் பொழுது இஸ்லாம் என்ற பெயரிலே முஸ்லிம் என்ற காரணத்திற்காக ஏதேனும் ஒரு சிரமம் ஏற்பட்டது என்று சொன்னால் அல்லாஹ் யார் என்று தெரியாது, இஸ்லாம் என்னவென்று தெரியாது, நான் முஸ்லிம் இல்லை, முஸ்லிம் என்று சொல்வதை விட வேறு பெயரை கொண்டு என்னை அழிப்பதை நான் பெருமைப்படுகின்றேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோமா இல்லையா? இது அல்லாஹ்வின் புறமிருந்து வரக்கூடிய சோதனை சொல்கிறேன். அல்லாஹ் நம்மை சோதிக்கின்றான். நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், குறிப்பாக இன்றைய இக்கட்டான சூழலிலே, மாறி வரக்கூடிய இந்த சூழலிலே நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும், அல்லாஹ்வின் புறமிருந்து எப்படிப்பட்ட சோதனை நமக்கு வந்தாலும் அந்த சோதனையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். சகோதரர்களே, இல்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் ஈமான் குறைவாகத்தான் இருக்கின்றது. நம்மை விட நம்முடைய பிள்ளைகள் ஈமானிலே பலவீனம் அடைந்து விடுவார்கள். நம்முடைய பிள்ளைகளின் கண்களுக்கு முன்னால் உலகத்தை மட்டுமே நீங்கள் காட்டாதீர்கள், உலகத்தினுடைய இன்பங்களை மட்டுமே காட்டாதீர்கள். பெரும்பாலும் பெற்றோர்கள் என்று சொல்வதென்ன, எங்களுடைய பெற்றோர் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தினார்கள், நாங்கள் சிரமப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், என்னுடைய பிள்ளைகள் எந்த கஷ்டத்தையும் அறியாமல் வளர வேண்டும் என்றுதான் நாம் விரும்புகின்றோம். ஆனால் கஷ்டத்தை அறியாமலேயே, துன்பத்தை தெரியாமலேயே பிள்ளைகளை வளர்ப்பது இஸ்லாமிய அடிப்படையா என்று சொன்னால் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை நேசிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்திஹில் கைர் அஜ்ஜல லஹு உகூபத ஃபித்துன்யா. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடினான் என்று சொன்னால் இந்த உலகத்திலேயே அவன் செய்த பாவத்திற்கும் அவன் செய்த தீமைக்கும் விரைவாக தண்டனையை கொடுத்து விடுவான். வைதா அராத பிஅப்தின் ஷர், அல்லாஹ் ஒரு அடியானிடத்திலே தீமையை விரும்பினான், ஒருவனுக்கு தீமையை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார், அவனுக்கு அவனுடைய தீமைகளுக்காக இந்த உலகத்திலே அல்லாஹ் எந்த விதமான வேதனையையும் கொடுக்காமல், எந்த விதத்திலும் சோதிக்காமல் சுகமான வாழ்க்கையிலே அவனை விட்டு விடுவான். எந்த அளவிற்கு தெரியுமா? மறுமையிலே அவனுடைய எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ் முழுமையான தண்டனையை கொடுத்தான். இன்று நம்முடைய பிள்ளைகள் கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சிரமம் என்றால் என்னவென்று தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காலிலே புல்குத்தினால் எப்படி வலிக்கும் என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியவில்லை, அடிபட்டால் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. நம்முடைய பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நம்முடைய பிள்ளைகள் அறியாமலும் உணராமலும் இருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, இந்த நிலை நமக்கு சோதனையாக இருக்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமான் இழப்பாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே அல்லாஹ் நம்மை சோதிப்பான். அல்லாஹ்வினுடைய சோதனை இந்த உலகத்திலே வந்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கின்றான் என்ற அர்த்தம். ஆனால் அந்த நேசம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? அதிலே பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய சோதனையிலே உறுதியாக இருக்க வேண்டும். ஈமானை விட்டு நாம் திரும்பிவிடக் கூடாது, அல்லாஹ்வை குறை சொல்லிவிடக் கூடாது. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லாஹ்வினுடைய திருப்பொருள் நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் கோபப்பட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய கோபம் தான் நமக்கு கிடைக்கும். ஆகவே சோதனைகள் வரும், அந்த சோதனைகளிலே நாம் உறுதியாக இருந்து அல்லாஹ்விடத்திலே உதவி செய்ய வேண்டும். சோதனைகளிலே உறுதியாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கின்றான். ஆக பொறுமை சோதனையிலே எப்படி கடைபிடிக்க வேண்டும், எந்த நேரத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட பொறுமையை மார்க்க நமக்கு கற்றுத் தருகின்றது என்பதை நாளைய தினத்திலே பார்க்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய
சோதனையிலே வெற்றி காணக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை சோதிக்கும் பொழுது மறுமையினுடைய வேதனையிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்முடைய வளரும் சமுதாயம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தையும் ஈமானையும் இஸ்லாமையும் விளங்கி ஈமானிலே உறுதியாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد. والسلام عليكم ورحمة الله وبركاته.